நம்ம சிவசூத்திரங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதுல முக்கியமா சிவம்ன்றது என்ன, லிங்க வடிவமாக எல்லா கோவில்கள்லையும் கோவில் கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமான்ற அந்த தன்மை லிங்க ரூபமாக தான் எல்லா கோவில்கள்லையும் சித்தரிக்கப்படுறது. ஒரு தனித்த ஒரு மனித வடிவம் கூட கொடுக்கறது இல்லை. ஆனா கேலண்டர் அது இது மற்ற விஷயங்கள்ல அழிக்கும் கடவுள், அவர் மயானத்துல தான் வாழறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் டிபிக்ட் பண்ணி காட்டப்படுறது. உண்மையில இந்த சிவம்ன்ற தன்மை என்ன அப்படின்றதுதான் இந்த சிவ சூத்திரங்கள். மிக மிக உன்னதமான நிலை, ஆன்ம சாட்சா்காரம், அத்விதீயம் அப்படின்னு சொல்லப்படுற துரியத்தையும் கடந்த துரியாதீத நிலையை அடையறதுக்கு சிவம்ன்ற இந்த தன்மையை தான் போர்ட்ரே பண்றாங்க இந்த சிவசூத்திரங்கள்ல. சிவசூத்திரங்கள் சிவபெருமானாலேயே கொடுக்கப்பட்டது. சிவபெருமான்றவர் எப்படி இதை கொடுத்திருக்காருன்னா, எப்படி இப்ப நம்ம டிவியில லைவ் டிரான்ஸ்மிஷன் கிரிக்கெட் பார்க்கிறோமோ அந்த மாதிரி முழுவதுமாக தன்னை தயார்படுத்திக் கொண்ட ஒரு மனத்துக்கு, அதாவது சத்வமாகவே ஒளியாகவே மாறிவிட்ட மனத்துல ஒரே இன்சைட்ஸ் மழையா பொழியும். உள்ளுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளோ மனம் சுத்திகரிக்கப்படுகிறதோ, சித்தம் சுத்திகரிக்கப்படுகிறதோ, அப்பொழுது நேர அந்த இறைத்தன்மையோட பேசுற ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படும். இறைத்தன்மையே பேசும். நல்லவனா இருக்கணும்னு எல்லா மதங்களும் போதிக்கிறது. கெட்டவனா இருக்கக்கூடாது, கெட்டது எதுவும் பண்ணக்கூடாது, நல்லவர்களாவே இருக்கணும்னு போதிக்கிறது. ஆக்சுவலா இந்த நல்லவர்களா இருக்கிற தன்மையே என்னன்னா, சித்த சுத்தி ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள எந்த கள்ளம், கபடம், போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து துஷ்ட குணங்களும் அறவே நீங்கின அந்த மனதுக்கு தான் தான் மேலான பொருள், தான் இந்த உடல், மனம், புத்தி, அகங்காரம் கொண்ட இவைகள் தான் கிடையாது, இவைகளை தாண்டிய இந்த பிரபஞ்சத்துக்கே மூலமான ஒரு பொருள் தான் நம்மளுடைய சொரூபம் அப்படின்னு அது அந்த நல்லதனங்கள்னால அந்த சித்தம் சுத்திகரிக்கப்படுறது. அதுக்குத்தான் இங்க பிறவிகளே நடக்கிறது. ஒரு மைண்ட் ஒரு மனித வடிவத்துக்குள்ள புகுந்து பல கர்மாக்களுக்கு ஆட்பட்டு செஞ்சு 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 அந்த கர்மாக்களையே தாண்டி கர்மாவை செய்பவனே யாரு, கர்மாவனுடைய உண்மையான கர்த்தா யாரு அப்படின்னு எல்லாம் பாக்கிறதுக்கு அந்த சித்தம் ஒவ்வொரு கர்மாலையும் சுத்திகரித்தல்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கு அண்டர்கோ ஆறுது. அதனுடைய மிக மிக உன்னதமான நிலை அந்த சிவமாகவே ஆகுதல். இந்த 3 நிலைகள்ல நம்ம வாழறோம். என்னென்ன நிலை? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த 3 நிலைகளும் ஒரு ஸ்கிரீன்ல படம் போல போயிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரீன் எப்படின்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். பகல் பொழுதுல சூரிய வெளிச்சம் ஒரு ஜன்னல் வழியா, சின்ன ஜன்னல் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வந்துதானா, அதுல அந்த ஒளிக்கற்றைகள்ல எவ்வளவு தூசுகள்லாம் பறக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு தூசு பறந்துட்டு இருக்கும். அங்கேருந்து சூரியன் தெரிய போறது இல்ல, ஜன்னல் வழியா வருது வெறும் ஒளிக்கற்றை தான். ஒளிக்கற்றை தரையில விழுந்த ஒளிக்கற்றையில ஒன்னும் தெரிய போறது இல்ல. தரையிலேயோ சுவற்றிலேயோ பிரதிபலிச்ச அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் மூலமாக ஒன்னும் தெரிய போறது இல்ல. வெறும் பளின்னு வெள்ளை சேவர்ல இன்னும் பிரம்மாண்டமா வெளிச்சம் பிரகாசம் பரவ போறது. அந்த நடுவுல இருக்கிற அந்த அந்தரா ஸ்பேஸ்ல
எவ்வளோ புள்ளி புள்ளியா எவ்வளோ தூசுகள் வந்து அந்த ஜன்னல்ல இருக்கும் கம்பி நடுவுல மறைச்சுதான்னா அந்த இடத்துல மாத்திரம் நிழல் இருக்கும். அந்த நிழல் கோட்டை தாண்டி வெளியிலையும் உள்ளேயும் அந்த பிரகாசத்துல எவ்வளவு தூசுகள் பறந்துட்டு இருக்கும் இல்லையா? அத போலதான் இந்த பிரபஞ்சமே ஆன்ம ஒளிக்கற்றை, சிவத்தினுடைய ஒளிக்கற்றை. அதாவது இந்த 3 நிலைகளையும் கடந்து சுயம் ஜோதியாக இருக்கிற, அது வந்து இந்த சூரிய பிரகாசம் போன்ற ஒரு பிரகாசம் அன்று. அந்த மாதிரி ஒளிக்கற்றைகள்ல நாம் எல்லாம் வந்து 3 நிலைகள், பிறப்பு, இறப்பு, இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம், இது எல்லாமே அந்த ஒளிக்கற்றையில தூசுகள் போல க்ஷண நேரம் தோன்றி மறைந்து இப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு வந்து டைமே ஆக்சுவலா கிடையாது. இன்னொரு உதாரணம் இன்னும் தத்துரூபமா சொல்லலாம். சினிமா தியேட்டருக்கு போறோம், ஒரு 2000 பேர் உட்கார்ற ஆடிட்டோரியம், அது சினிமா தியேட்டர். 70 mm ஸ்கிரீன், பெரிய ஸ்கிரீன். நமக்கு பின்னாடி வந்து ஸ்கிரீன்ல இருந்து ப்ரொஜெக்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு 500 அடி 600 அடின்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஜெக்டர் வந்து பின்னாடி, நமக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மேல வால்ல இருந்து ஃபுல்லா அந்த படத்தை வந்து தத்ரூபமா வந்து ஒளிக்கற்றைகள் மூலமாக திரை மேல பிரதிபலிக்க போறது. இப்ப வந்து இதுல வந்து அந்த திரை இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா படம் ஓடின்னு இருக்கு. அந்தரத்துல அது ஒரு பெரிய வார் மூவியா இருக்கட்டும், யுத்தம் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி மகாபாரத கதையே நடக்கிறதா இருக்கட்டும், மகாபாரத யுத்தமே நடக்கிற ஒரு பூமியா இருக்கட்டும், அதெல்லாம் அந்த ப்ரொஜெக்டர் ரூம்ல இருந்து வெளில வந்திருக்கு. ப்ரொஜெக்டரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த ஒளிக்கற்றைகளுக்குள்ள ஒரு குதிரை வந்து ஒரு தேரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அதுல வந்து பீஷ்மர்ன்றவர் இருக்கார் அந்த தேர்ல. இன்னொரு ஒரு புள்ளியில அந்த அந்தரத்துல வர அந்த ஒளிக்கற்றைகள், சினிமா ப்ரொஜெக்டர்ல திரை இல்ல, திரை இல்லாமல் இன்னொரு தேர்ல கிருஷ்ண பரமாத்மா ஓட்டின்னு இருக்கார். அங்க அர்ஜுனன் வந்து உள்ள தேர்ல நின்று வந்துட்டு இருக்கான். இப்படியெல்லாம் பலவிதமான காட்சிகள். அந்த பிரதேசமே, அந்த இடத்துல திரையில விழுந்தா அங்க வந்து எந்த இடத்துல குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடக்கிறதுன்னா அந்த குருக்ஷேத்திர பூமியே, யுத்த பூமியே அந்த ஒளிக்கற்றைகளுக்குள்ள துகள் துகளாக, புள்ளி புள்ளிகளாக ஜொலித்து கொண்டிருக்கிறது இல்லையா? அத போலதான் இங்க வந்து ப்ரொஜெக்டரும் கிடையாது, திரையும் கிடையாது. அந்தரத்துல ஒரு பெரிய யுத்த பூமி, எவ்வளவோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்க்கு இப்ப படம் காமிக்கிறா. மகாபாரதம் டிவியில காமிக்கிறா. ஏரியல் வியூல பெரிய கிரேன் வச்சு எவ்வளவோ டாப் ஆங்கிள் ஷாட்டு, ஹெலிகாப்டர் ஷாட்டு அதெல்லாம் எடுத்து நம்மளுக்கு காமிக்கிறா. அந்த ஹெலிகாப்டர்ல எடுத்த அந்த அத்தனை பதிவும் வந்து இப்போ சினிமா தியேட்டர்ல அந்த சைடு திரை இல்ல, இந்த சைடு ப்ரொஜெக்டர் இல்ல, அந்தரத்துல அவாந்தரமா நடுவுல வெட்ட வெளியில அந்த ஒளிக்கற்றைகள்ல அவ்வளவு பேரும் உயிருள்ளவர்களாக, ஃபீலிங்ஸோட, எதிர்ப்புணர்ச்சியோட யுத்தத்துல ஈடுபட்டு பலவிதமான உணர்ச்சிகளோட அந்த ஒளிக்கற்றைகளுக்குள்ள இருக்கிற அந்த புள்ளிகள்ல அத்தனை மனிதர்களும் இருக்கா இல்ல? அத போலதான் இங்க ஆன்ம ஒளியில, இந்த ஆன்ம ஒளி அப்படின்னு சொல்லப்படுறதுதான் அப்பேற்பட்ட சிவத்தினுடைய தன்மை. எப்படி அந்த சினிமா தியேட்டருக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒளிக்கற்றைகளுக்குள்ள திரையில விழாம அந்தரத்துல அத்தனை கேரக்டர்ஸும் அத்தனை உணர்ச்சிகளோடையும் நான் எனதுன்ற அத்தனை பற்றுக்களோடையும் அதுல ஈடுபட்டு உண்மையா அந்த நிகழ்வுகள்ல நடத்திட்டு இருக்காளோ, அத போல இங்க வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நினைக்கவே முடியாத பிளாட்ஃபார்ம். அது என்ன பிளாட்ஃபார்ம்னா ஆன்மஸ்வரூபம். அந்த சொரூபத்துல அதை அறியாத மறைப்பு தான் இந்த ஒவ்வொரு மனத்திலையும் இருக்கிற தனித்துவத்துக்கு முக்கியமான காரணம்.
நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அந்த உடம்ப குறிப்பிடுறது, அந்த பெயரை குறிப்பிடுறது. இதனாலதான் இந்த பிரம்மாண்டமான உலகமே அகந்தைகளால கட்டப்பட்டு நிற்கின்றது. எதுக்கு நல்லவனா இருக்கணும் ஒருத்தன்? எதுக்கு ஒருத்தன் தியானம்லாம் செய்யணும்? எதுக்கு தன்னையே ஆராயணும்? ஏன்னா உண்மை இங்க இல்ல, உடம்புல இல்ல, உள்ளத்தில் எழும் உணர்ச்சிகள்ல இல்ல. ஏன் இல்லைன்னா சிம்பிள் ஃபேக்ட், காமன் சென்ஸ்லயே சொல்லிடலாம். என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லை. உயிர் பாதுகாக்கப்படுகிறது. உயிர் எதனால் பாதுகாக்கப்படுகிறது? இவ்வளோ விவகாரங்களையும் இவ்வளோ உணர்ச்சிகளையும் வச்சிருக்கிற உன்னை அந்த சிவம்ன்ற அந்த சொரூபத்தன்மையானது, அகம் ஸ்புரணமானது, நான் 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 வார்த்தையா சொல்லாமல் அந்தந்த கதாபாத்திரங்களாகவும், அந்த கதாபாத்திரங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற உணர்ச்சிகளாகவும், பாவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உணர்ச்சிகளாகவும் ஸ்புரிக்க வைக்கிறதுக்கு உண்டான கரண்டே அதுதான். அதனாலதான் இங்க சிவசூத்திரங்கள்லாம் சிவனால ஏன் சொல்லப்பட்டதுன்னா, மிக மிக முதிர்ச்சி அடைந்த, மிக மிக பக்குவம் அடைந்த சாதகர்களுக்கு இன்னும் மேல அவங்களை இழுத்து தன்மயகமாகவே ஆக்கிக் கொள்வதற்காக சிவனால் உபதேசிக்கப்பட்டவை. நான் தான் இங்க ஒரே சாஸ்வதமான உண்மை. உன் உடம்புல தேடாத, உன் உயிர்ல தேடாத, உன்னுடைய மனத்தினுடைய நாட்டங்கள்லையும் எதுலையுமே தேடாத. அங்க இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாரமற்ற சக்கை. சக்கை யாராவது சாப்பிடுவாளா? கரும்புலேருந்து சாறு எடுத்து சக்கை யாராவது சாப்பிடுவாளா? அத போல இது சக்கையான வாழ்வு. உண்மையா நீ அனுபவிக்கணும்னா, நீன்ற பொருள் அது ஆனந்தமயமானது. அதனுடைய ஒரு கிளிம்ஸ் தான் உன்னுடைய தூக்கத்துல அதுவாவே உன்னை ஆக்கி, உன்னை இன்பத்தில் மூழ்கி, திருப்பி அடுத்த நாள் அவஸ்தைக்கு உன்னுடைய மனம் பிரிதுபட்டு, வேறுபட்டு, வித்தியாசப்பட்டு நிற்பதனால் திருப்பி அங்கு அனுப்புகிறது. சில குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் போகவே பிடிக்காது இல்ல? காத்தால விடிஞ்ச உன்னையே ngன்னு அழுவும் இல்ல? அந்த அளவுக்கு இங்க இது கசப்பான ஒரு வாழ்க்கை. இது என்ன பிளான் பண்ணலாமான்னு இது பிடிக்கலன்றது எல்லா விதமான பாடி பிஹேவியர்லையும் காமிச்சுட்டு இருக்கோம்ல. அதுவும் முக்கியமா சின்ன குழந்தைகள், இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் போடுறாப்ப. ஏன்னா நம்ம எங்கெங்கயோ செக்யூரிட்டி வச்சிருக்கோம். அதுக்குன்னு படிக்காம விட்டுன்றதானே இந்த ரீசனிங் கேள்விக்கே கிடையாது. அங்க ரீசன் கிடையாது, லாஜிக் கிடையாது, வாழ்பவன் கிடையாது. நம்ம பேசுறதெல்லாம் தத்துவம்னு சொல்லப்படுற பேரறிவு, பேருண்மை, மெய் உணர்வு அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிவத்தினுடைய தன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அததான் அவர் சிவசூத்திரங்கள்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனுடைய முக்கியமான தன்மை என்னன்னு சொல்றாரு. நான் பிரகாச விமர்சமயமானவன் அப்படின்றார். ஸ்தூல வெளிச்சமே நீங்க எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொரு க்ஷணமும் தொடர்ந்து 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 ஒளிர்ந்து அவ்வளவு குவிக் சக்சஷன்ல அது எரிஞ்சு அணையிறது, எரிஞ்சு அணையிறது. அதனால அந்த ஸ்பீட்ல தெரியல நம்மளுக்கு. ப்ரொஜெக்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட படம் கூட அந்த காலத்துல எல்லாம் அந்த பிலிம் ரீல் கொண்டு வருவாள்ல, 24 ஃப்ரேம் பெர் செகண்டோ என்னமோ ஓடினாதான் தத்ரூபமா இருக்கும் படம். படத்துல டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், வசனம் பேசுறதா இருக்கட்டும், எல்லாம் சிங்க் ஆகும், சிங்க்ரோனைஸ் ஆகும். 24 ஃப்ரேம் பெர் செகண்டோ என்னமோ ஓடணும். அதே மாதிரி இப்ப சிடியில வந்த படங்களுக்கும் ஏதோ ஒரு ஸ்பீடு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஹப்புல இருக்கிற சிவம்னு சொல்லப்படுற உணர்வு தாங்க அது. ஆனா ஃபுல்லா டிவினிட்டிங்க, தெய்வீகங்க.
அதுக்கு எலிஜிபிள் ஆனாதாங்க இந்த உபதேசம்லாம் உள்ள போகும். 3 உபாயங்களா அவர் சொல்ல போறார். அதுல ஃபர்ஸ்ட் உபாயத்தினோட பேரே சாம்பவ உபாயம்னு பேரு. சாம்பவம் அப்படின்னாலே சம்பவத்தினுடைய சமஸ்கிருதம். இது நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி. அதனுடைய அதிபதி யாருன்னா சம்பு. சம்போ சிவ சம்போன்னுலாம் பாடுறா இல்லையா, இந்த சம்புனாலே சம்பவத்தினுடைய அதிகாரி. இங்க ஒரே ஒரு அதிகாரி தான், சிவம் தான் அந்த அதிகாரி. அதாவது பேருணர்வு தான் அந்த அதிகாரி. அது சாதாரண உணர்வு இல்லை. நம்மளுடைய உணர்வுகள்லாம் போட்டி உணர்வு, பொறாமை உணர்வு, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. நல்ல உணர்வு, மேன்மையான உணர்வு, இரக்க உணர்வு, கருணை உணர்வு அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இந்த உணர்வுகள்லாம் இப்படி இருக்கணும்னாலே குணமயங்களா, இரக்க குணம், தயை குணம், பரிவு குணம், அன்பு, பாசம் அப்படின்னு இந்த மாதிரி குணங்கள் பல விதங்கள்ல ரூட் எடுக்கணும்னாலே இந்த பிரபஞ்சம் பூராவும் அதையும் தாண்டி ஒரு பேருணர்வு ஒண்ணு இருக்கணும். எது மிக 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 சிறியதோ, ஸ்பேஸை விட கூட ஒண்ணு சின்னது இருக்கு, அதுதான் ஆன்ம பொருள். போருமா? இருக்கிறதுலயே வெட்ட வெளிதானே இந்த ஊடுருவி நிற்கிறது பிரபஞ்சம் பூரா. நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி, நம்ம மனத்துல இருக்கிறதே மன ஆகாசம் சொல்றா. இந்த அதாவது உடம்புனுடைய ஆரோக்கியத்தையும் தாண்டி மனோ ஆரோக்கியத்தையும் தாண்டி மனத்துல அடியோட ஒரு எண்ணத்தினுடைய அசைவு கூட இல்லாமல் உள்ள அங்க நிறுத்தி பார்க்கணும்னா ஒரு எண்ணம் உற்பத்தியார ஸ்பீடை விட நம்மளுடைய பார்வை ஸ்பீடு உள்ள எவ்வளவு நுணுக்கமா இருக்கணும். அனைத்து இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அனைத்து சம்பவங்களுக்கும் இப்ப இந்த பேசிக்கொண்டிருக்கிற தருணத்துல இந்த பிரபஞ்சம் பூரா எவ்வளோ எண்ணிலடங்கா சம்பவமயமாக, ஒரு எறும்புக்கு வேண்டிய உணவாக அதன் எதிரில் இருந்து கொண்டு அதை தன்னை பார்த்து ஆகாரத்தை பார்த்து அந்த எறும்பை வரவழைத்து அதற்கு அந்த உணவை கொடுக்கும் தன்மையாக அதனுடைய உடலில் அது ஆகாரமாக கலந்து அதனுடைய ரத்த ஓட்டமாகவோ என்னவாகவோ ஓடி அதனுடைய நாட்டத்தை தொடர்ந்து வைக்கிற அளவுக்கு ஒண்ணு பண்றதுன்னா சம்பவங்கள் தான் அடிப்படை. அந்த சம்பவங்களை வச்சு நீ என்ன அடையலாம் அப்படின்னு இந்த சாம்பவ உபாயம்ன்றத முதல்ல அவர் சொல்ல போறார். ஆனா இத பத்தியெல்லாம் அந்த உபாயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவத்தினுடைய தன்மையை நம்ம முழுமையா உணரணும். இந்த சாரம் போகணும். சர்வ வியாபகமா இருக்கு. எவ்வளவு சிறியதாக ஒரு புள்ளியில் இருக்கும் ஆகாயத்தை விட மிக சிறியதாக இருப்பது அந்த சிவத்தன்மை, அந்த பிரகாச விமர்சமயம். அந்த பிரகாசம் தொடர்ந்து இருக்கும் தன்மையே விமர்சம். விமர்சம்னா என்ன? விமர்சம் மூலமாக பிரகாசம் இருப்பது தெரியும், பிரகாசம் மூலமாக விமர்சம் இருப்பது தெரியும். பிராக்டிக்கலா நம்ம மனசுல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம மனசுல எப்படி எக்ஸாம்பிள்? என்னவோ ஒரு உணர்ச்சி, என்னவோ ஒரு ரிசர்வேஷன், என்னமோ ஒரு எதிர்பார்ப்பு, என்னமோ ஒரு வெறுப்பு, என்னமோ ஒரு துளியூண்டு இன்பம் அப்படின்னு மாறி 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 மனம்னு சொல்லப்படுறது உடம்புல எங்க இருக்குன்னே சொல்ல முடியல. அந்த இடத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கா இல்லையா? ஒரு பறந்து கொண்டிருக்கும் வண்ணத்து பூச்சி கிட்ட அதனுடைய நாட்டமா அதை இருக்க வைப்பது அந்த வண்ணத்து பூச்சியினுடைய மனமான அறிவு தானே. உடல் வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை, உடம்பினுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் தவிர்த்து இங்கு மொத்த பிரபஞ்சத்திலேயும் அறிவாகத்தானே எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது.
அந்த இருத்தலினுடைய அடிப்படையே அறிவு தானே. இருப்பு, அது இருக்கும் விதம் அறிவு ஜொலிப்பு. இதுதான் சிவத்தினுடைய அடிப்படை தன்மை. பகவான் ரமண மகரிஷி அருணாச்சல அஷ்டகத்துல ஒரு பாட்டுல இப்படியே ஆரம்பிப்பார். இருந்தொழிர் உணைவிடு தடுத்திடல் தெய்வம், இருட்டினை விளக்கெடு தடுத்திடலே கான் அப்படின்னு சொல்லுவார். இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த இருப்புன்றதுங்க ஸ்பேஸை விட நுணுக்கமானது. அதுக்கு தான் நம்ம நல்லவங்களா இருக்கணும், கெட்டதை அவாய்ட் பண்ணணும். நல்ல மனத்துக்கு மனமே உள்ள திரும்பி உள்ள பார்க்க ஆரம்பிக்கும். உள்ள உண்மணி அப்படின்னு சொல்லப்படுற உள் ஒளி உற்பத்தி ஆற இடம் இருக்கு. எந்த ஒளி? அந்த சிவத்தன்மையே அங்க இருக்கு. கோர்ல அதுதான் இருக்கு. ஒவ்வொரு புள்ளி ஆகாசத்திலையும் அதுதான் இருந்துட்டு இருக்கு. பொருள்கள் அற்ற ஆகாசம் பூரா தஞ்சம் அடைந்து இருப்பது இந்த இருந்து ஒளிர்னு சொல்லப்படுற பிரகாச விமர்சம். அந்த ஒளிர்தல் தான் விமர்சம், இருப்பு தான் பிரகாசம். பிரிக்க முடியாது ரெண்டுத்தையும். விமர்சம் தான் சக்தி ரூபமா சிவம் இருக்கு. பிரகாசம் தான் சிவமயமா சக்தி ஒடுங்கி இருக்கா உள்ள. ரெண்டு கிடையாது இங்க. அத்வைத்தத்தை சொல்றாரு, தன்னுடைய தன்மையை பிரவாகமா எடுத்து சொல்ல போறாரு. இதுதான் இதனுடைய அடிப்படை தன்மை. இதுக்கு அடியோட மனத்தினுடைய அனைத்து ஆறாவாரங்களும் ஒரு ஸ்டாப்புக்கு வரணும். ஒரு ஊசியில இருக்கிற காதுல நூலை கோக்கறதுக்கோசரம் நம்ம கவனத்தை கூர்மையா வைக்கும் பொழுது 5 புலன்கள்ல என்ன தாக்கினாலும் தெரியாதன்னும். யாராவது பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டீங்கன்னா இங்க நூல் கோக்க முடியாது. உங்களுடைய காதுகள் யாருடைய பேச்சிலேயே இருந்ததுன்னா ஊசியினுடைய காதுல நீங்க நூலை கோக்கவே முடியாது. உங்களுடைய கண்கள் எங்கெங்கயோ போயிட்டு இருந்ததுன்னா கோக்க முடியாது. நீங்க வாயில போட்டு இருக்கிற சாப்பாட்டினுடைய டேஸ்ட மேல கவனத்தை திருப்பினீங்கன்னா ஊசியில நூலை கோக்க முடியாது. எதுலையுமே நூல் பண்ண முடியாது. கவனம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். உள்ளுக்குள்ள சும்மா இருக்கிறது இல்ல, சமாதி மூலமா உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் வந்தது ஏகாகிரகமா மாறணும். ஒரு முனையில நிக்கணும். அந்த ஒரு முனையில நிக்கணும்னா மத்த உபதேவதைகள் எல்லாம் வழிவிடணும். அதுக்கு நிரோதம் பண்ணணும், ஸ்டாப் பண்ண தெரியணும். தேவையற்றவைகள் எல்லாம் அவைகள் வரத்துக்கு முன்னாடியே அந்த பக்கத்துல இருந்து உங்க பார்வையே இருக்கக்கூடாது, எடுத்து உள்ள வைக்கணும். இது தனித்தனி ப்ராசஸ் இல்ல. சமாதி, ஏகாகிரகம், நிரோதம், தடுத்தல். புரியுதா? ஒரு இடத்துல டிராங்குவிலா கவனம் கூர்மைப்படணும், அது சமாதி. தொடர்ந்து அதிலேயே இருந்தா டிஸ்ட்ராக்ஷன்ஸே அடியோட எல்லாம் போச்சுன்னா அது ஏகாகிரகம். அந்த ஏகாகிரகம் தொடர்ந்து இருக்கணும்னா எப்படி தட்சிணாமூர்த்தின்றவர் அந்த அரக்கனான முயலகனை காலில் அழுத்திட்டே இருக்காரோ அந்த மாதிரி ஒரு பார்வை கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இது டிஸ்டர்பன்ஸ், இது நான் இங்க பண்ண உட்காரல. கூர்மை கூர்மை கூர்மை, எல்லையற்ற கூர்மைக்கு சிவம் நின்றும். அதனுடைய உபாயங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமா அந்த சித் அப்படின்னு சொல்லப்படுற, சித்துனாலே என்ன? அறிவு. தமிழ்ல அறிவு, சமஸ்கிருதத்துல சித். அத அவர் சொல்றார். Mere prakasa cannot be the nature of reality.
வெறும் வெளிச்சம் கிடையாது அதனுடைய தன்மை. வெளிச்சம் இருப்பா இருக்கு, ஸ்புரிப்பா ஸ்புரிக்கிறது. இதுக்கு டைம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏரியா எதுலயுமே டைம் கிடையாது. டைம் எல்லாமே எண்ணங்கள் தான் காலத்துல பதிஞ்சு நம்ம சிற்பம் போல செதுக்கி வச்சு இன்றைய கர்மாக்கள்ல எல்லாம் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நீ காத்தால விழிப்புக்கு ஏன் வரணும்னா, இவ்வளோ வேலைகளை நீ கமிட் பண்ணிட்டு இருக்கியே, நீ எப்படி தூங்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டுதான் அந்த கர்மாக்கள் எண்ணங்களாக காலமாக மாறி கம்பல்ஷன்ஸாக நிர்பந்தங்களாக நம்மள பிறவி சூழல்ன்ற ஒரு பெரிய தொடர்ந்த கான்ஃபிகரேஷன் அதுல இருக்க வச்சுட்டு இருக்கு. நம்ம இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூட் எடுக்கிறோம். அதனுடைய தத்துவம் ஃபர்ஸ்ட் எங்க போறோம், அந்த பொருளை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க போறோம்? சிவம்னு சொல்லப்படுற அந்த சித் ரூபிணி, இருந்து ஒளிர்கின்ற, பிரகாசித்து தனக்குள்ளேயே தானே அந்த விமர்சம் மூலமாக பிரகாசத்தை அறிதலும், பிரகாசித்தல் மூலமாக விமர்சம் தொடர்ந்து நடத்தலும், அதாவது சிவம் சக்தியாக மாறுதலும், சக்தி சிவமாக மாறுதலும், இது தொடர்ந்து இணை பிரியாமல் தொடர்ந்து நடந்துருக்கிற ஒரு ஆகாசத்தை விட ஒரு புள்ளியில பல கோடி நிகழ்வுகள் நடக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு டைமையும் ஸ்பேஸையும் தாண்டின ஒரு இருப்பு தான் இந்த சிவத்தன்மை. ஸ்பேஸ் கூட கிடையாதுங்க. சம்பு தான் இருக்கார், சம்பவங்கள் தான் இருக்கின்றன. அந்த சம்பவத்தினுடைய மூலத்தை தொட்டாதான் இந்த சம்பவங்கள் எல்லாமுமே நிற்கும். சம்புவுக்கு தான் அடங்கும். ஹப்ப போய் ஆனந்தமய கோஷான்றத உணர்ந்தாதான் பக்கத்திலேயே உள்வட்டத்துல அடுத்ததா இருக்கிற விஞ்ஞானமய கோஷாலாம் நிற்கும். புத்தி நிற்கும், அகந்தை இல்லாமையே ஓடிவிடும், மனசு கேட்கவே வேண்டாம். நிக்க நிக்க இங்க ஆக்க சக்திங்க. அறிவே ஒரு பொருள். சமஸ்கிருதத்துல என்ன சொல்லுவாங்க? பரபிரம்மம் அப்படின்னுவாங்க. பரம்னா மேலான அப்படின்னு அர்த்தம். பிரம்மம்னா இங்க சர்வமா இருக்கிற பொருள் பிரம்மம். தோன்றியுள்ள இவைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையை தான் பரபிரம்ம ஸ்திதின்னுவாங்க. தோற்றத்திலையும் பரபிரம்மம் தான் இருக்கு. ஆனா அதுதான் நம்மளுக்கு தெரியுமே. நம்ம தான் இங்க தானே உழன்று கொண்டிருக்கின்றோம். மனம் மூலமாக இங்க தானே உழன்று கொண்டிருக்கின்றோம். ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து ஒளிர்கின்ற அந்த பேருணர்வை தானே நம்ம இப்ப உணர போறோம். அதனாலதான் பரபிரம்மம், தோற்றத்துக்கு வராத மேலான முழுமையான சிவநிலையை தான் பரபிரம்மன்ற வார்த்தையில அவங்க உபயோகிக்கிறாங்க. இப்ப அதை நோக்கிய ஒரு டிராவல். அந்த டிராவல்ல அப்சல்யூட் சின்சியரிட்டி வேணும். அப்சல்யூட் சின்சியரிட்டி வேணும். எல்லாவற்றுக்கும் நாயகன், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யுந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்கூவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்கூவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி நேசனடி போற்றி சேவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிவலனடி போற்றி. அடியார்கள்லாம் புடிச்சிட்டாங்க. இதுதான் விஷயம். இதுக்கு முன்னாடி எண்ணுபவனாவது வாழுபவனாவது ப்ரையாரிட்டியே இங்கதான். இதுல என்ன பியூட்டின்னா, ப்ரையாரிட்டிய நீங்க வாழுபவனே யாருன்னு நீங்க கேட்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமா நடக்கும். அவன் தான் வாழ்க்கைக்கு அதிகாரியே. வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு அதிகாரியா ஒருத்தனை சொல்லணும்னா ஒரு ஞானி தான் அதிகாரியா இருக்கும். அதெல்லாம் தான் விதவிதமா புராணங்களும்
பலவிதமான சாஸ்திரங்களும் ஞானிகளை புகழ்ந்து 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 சொல்கின்றது. இப்படி பிரகாச விமர்சமயமா இந்த பொருள் இருந்துருக்கு. இங்க என்ன சொல்றார்? அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் நாட் ஓன்லி யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். பேரண்டங்களை ஊடுருவி இருக்கிற அந்த பேருணர்வு மாத்திரம் இது இல்லை, பட் ஆல்சோ சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படின்ற அப்சல்யூட் பவர். எப்படி பவர் வரும்? இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், 5 பூதங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் தோற்றத்துல 5 பூதங்களால செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுல ரொம்ப ஸ்தூலமாக திடமாக பௌதீகமாக இருக்கிற பூதம் எது? மண் இல்லையா? எல்லா நட்சத்திரங்களும் எல்லா கோள்களும் ஏதோ ஒரு டென்ஸ் மேட்டரால செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது நீர். அந்த கெட்டித்தன்மையே கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டுக்கான திரவத்தன்மை கொண்டது. அதுக்கு அடுத்தது என்ன? நெருப்பு இல்லையா? இது எல்லாமே வடிவம் இருக்கு பாருங்க. நெருப்புக்கு கூட ஏதோ ஒரு வடிவம் இருக்கு. அதுக்கு அடுத்தது காற்று, வடிவமற்றது. அசைவிக்கிற ஒரு மரத்திலேந்து காற்று இது போல வேகமா அடிக்கிறதுன்னு சொல்லலாம். அசைந்து கொண்டிருக்கின்ற ஒரு இலையை வச்சுட்டு ஒரு கொடியை வச்சுட்டு அது சொல்லலாம். அதுக்கு அடுத்தது காற்று, அதுக்கு அடுத்தது ஆகாயம். இந்த ஆகாயத்தை பாருங்க, எதாலையாவது தாக்கம் அடையுமா? காற்று இருக்கிற பூமியா இருக்கட்டும், காற்றே இல்லாத வேற ஒரு சந்திரனா இருக்கட்டும், மார்ஸா இருக்கட்டும், வேற கோள்களா இருக்கட்டும், அண்ட வெளிகளா இருக்கட்டும், ஆகாசம் எதிலையாவது தாக்குருமா? நட்சத்திரங்கள்லாம் தோன்றிக் கொண்டிருக்கின்றது, மறைந்து கொண்டிருக்கின்றது. இருப்பு, ஆக்கம், மறைவு, ஆகாசம் இல்லாம போகுமா? அப்படின்னா ஒரு பெரிய நட்சத்திரம் தான் இங்க ஒரு எரிகள் 60,000 வருஷம் முன்னாடி நம்மளுடைய பூமியை தாக்கித்தான். அதனால டைனாசரஸ்ன்ற அந்த இனமே போயிடுதான், மறைஞ்சு போயிடுதான். ஒரு எரிகள்னால தாக்கப்பட்டது. இந்த மாதிரி நட்சத்திரங்களே தோன்றுகின்றன, மறைகின்றன இந்த ஆகாசத்துல. ஆகாசம் எதுலையா தாக்குறுகிறதா? இப்பதான் விஞ்ஞானம் ஆகாசத்தை பத்தி நோக்கி திரும்பி இருக்கு. இந்த டார்க் மேட்டர் என்ன? இந்த சூரிய குடும்பத்துக்கு அப்பால அந்த இருட்டு வெளி இருக்கு. அந்த இருட்டு வெளின்றது என்ன? எதால் செய்யப்பட்டிருக்கிறது? இங்க பொருட்களுக்கெல்லாம் அடர்த்தி எதால் கொடுக்கப்படுகின்றது? அப்படின்லாம் இப்பதான் விஞ்ஞானம் போயிட்டு இருக்கு. ஆனா மெய்ஞானம் இதுக்கெல்லாம் முடிச்சுடுத்து. இந்த தோற்றத்துக்கு வரத்துக்கு இருக்கிற அந்த அப்சல்யூட் பவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இதை பத்தி பேசுறோம், சுப்ரீம் பவர். அதுதான் இந்த சிவம், அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட் ரியாலிட்டி தான் சிவம், பேருண்மை, முடிவான உண்மை, முடிவான நிலை. அதை இந்த மனிதன் மொத்தம்தான் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சின்ற மனதுதான் தெளிவடையும். புரிஞ்சின்ற அந்த மனது கொண்ட அந்த மனிதன் கிட்டதான் அடாடா வாழ்க்கை இப்படி இருக்குப்பா, இதுதான்பா வாழ்க்கை. இங்க உட்காந்துட்டு காத்தாலேருந்து சண்டை போட்டு கம்பேர் பண்ணிட்டு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு பணம், பொருட்கள், உறவுகள் அப்படின்லாம் அலைஞ்சிட்டு அடாடா நானே யாருன்னு பார்க்கணும்பா, நான் எதால் செய்யப்பட்டிருக்கிற பொருள், இந்த அன்ன பிண்டம், அன்னத்தாலான பிண்டமா இது அப்படின்றதெல்லாம் வரணும்னாலே இந்த பொருள் பத்திய உண்மை அறியறதுக்கு அந்த மனம் தலைப்படணும். தலைப்படுறதுக்கு கூட அவனுடைய அருள் வேணும். இது எதேச்சையா காதுல விழுந்தாலும் சரி, நாட்டம் கொண்டு காதுல விழுந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணமே அந்த சுப்ரீம் பவர் தான். அது ஒரு பவர் அப்படின்ற இந்த பவர் எப்படி இருக்கான்? இப்ப சொன்னேன் இல்லையா, பரபிரமமா தோற்றத்துக்கே வராமல் மேலான முழுமையான துரியாதீதமாவும் இருக்கான். அததான் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, சிவத்துக்கும் மேல ஒரு சிவம் இருக்கு, அது பேர் பரமசிவம்னு பேரு.
அது ஒண்ணுதான் இன்னும் உச்சம். அது வந்து எப்படி இருக்கான், விஸ்வோத்தீர்ணா அப்படின்னு சமஸ்கிருத வார்த்தையில சொல்றா. டிரான்சென்டென்டல், கடந்த உணர்வு. நம்ம வந்து 3 விதமான, இங்கிலீஷ்ல சொன்னா 3 விதமான கான்சியஸ்னஸ். ஒரு சைடு வந்து இந்த விழிப்பு நிலையில இருக்கிற பண்ணி பழக்கப்பட்டு வாசனைகளால வாழப்படுகின்ற வெறும் இருக்கிற இந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். வாசனைகள் கொண்டது வந்து சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், சப்கான்சியஸ். மெமரியில வேலை பண்றது வெறும் கான்சியஸ்னஸ், விழிப்பு நிலையில. ஆனா விழிப்பு நிலைக்கு அதிபதியா இருக்கிறதுன்னு உள்ள பதிந்த வாசனைகள், சப்கான்சியஸ். அதுக்குத்தான் வெளியில நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை. நம்ம இங்க என்ன வேணா புதுசா பார்க்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி பேக்கடா கர்மாஸ் எல்லாம் முடிக்கப்பட்டதா ஒரு சப்கான்சியஸ் வந்து தொகுதியா கர்மங்களை சுமந்துன்னு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல மறைஞ்சுண்டு தனியா எப்படி கனவு காணுகிறோம், அத போல என்னதான் நம்ம வெளியில ஒரு வார்த்தை பேசிட்டு இருந்தாலும் உள்ள என்ன பண்ணணும், இந்த சப்கான்சியஸ் தான் வந்து நம்மளை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் ஃபோர்ஸா. ஆனா இந்த சப்கான்சியஸ் கூட எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அன்கான்சியஸ்னு சொல்லப்படுற இப்ப சொல்லப்பட்ட அந்த டிரான்சென்டென்டல் கான்சியஸ்னஸ், இந்த டோட்டாலிட்டி, இது உடம்ப தாண்டி வெளியில இருக்கிற அந்த டோட்டாலிட்டி, அதுதான் அன்கான்சியஸ். எப்படி வந்து நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு புல்கள் முளைத்து தோன்றுகின்றனவோ அத போல நேற்று பெய்த மழைன்றது வெளியில நடந்தது, அதுக்கு அன்கான்சியஸ்ல இருந்து நடக்கிறது. அந்த மாதிரி இங்க நமக்கும் நாம்ன்றது இந்த உடல்னு என்னதான் அறியாமையில ஆட்பட்டு இருந்தாலும், இந்த உடலும் இதற்குள்ள மனம் இருக்க மாதிரி நம்ம தப்பா நினைச்சிட்டு இருந்தாலும், எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்து இந்த உடலையும் மனதையும் தாண்டி வெளியில் பேரறிவும் பேருணர்வும் சிவத்தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய உச்சநிலை விஸ்வோத்தீர்ணான் என்று சொல்லப்படுற டிரான்சென்டென்டல் கான்சியஸ்னஸ். அதுதான் வந்து பரமசிவம்னு இதுல குறிப்பிடப்படுறது. இங்க இருக்கிறது, அதாவது விஸ்வமயமா நம்ம உடலுக்கு வெளியில இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இந்த பூமி மாத்திரம் இல்ல, நீங்க தான் புள்ளி, உங்க மனம் தான் அதுல புள்ளி, உங்க புத்தி தான் ஆக்சுவலா ஃபைனஸ்ட் புள்ளி, இன்டலெக்ட் தான் ஃபைனஸ்ட் புள்ளி ஒரு மனுஷன்கிட்ட. அதுலதான் அவன் பிரிவும் படுறான், மற்ற மிருகங்கள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து, உயிரினங்கள்ல இருந்து, மற்றவைகள்ல இருந்து அவன் பிரிவுபடுறதும் அதுதான். மற்றவைகள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி தன்னை தனி உயிராகவும் தனித்துவமாகவும் வளர்க்கறதும் அதுதான். அந்த கன்ஃபியூஷனை பண்றதும் அதே புத்தி தான். கரைக்க வேண்டியதும் அதுதான். கடைசியில நான் என்னுடையதுன்னு இருக்கிற அந்த புத்தியை மாத்திரம் கரைச்சிட்டோம்னா சிவமாவே ஆயிடுவோம். அப்படி இந்த பிரம்மாண்டம் பூரா பரவி இருக்கிறது பேர் வந்து விஸ்வமயமாக இருக்கிறது. இது பேர் வந்து இதுதான் சிவம். விஸ்வமயமா இருக்கிறது சிவம், பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் அவேர்னஸ். அது ஒவ்வொரு புள்ளியிலையும் அந்த புள்ளியை விட சிறிதாக இருந்து கொண்டு புள்ளியையே இயக்கி கொண்டிருக்கின்றது. அப்படின்னா பிரம்மாண்டத்தை ஆட்டோமேட்டிக்கா இயக்கிட்டு இருக்கு எல்லா புள்ளிகள்லயும் இருந்துட்டு. அப்படி இந்த விஸ்வமயமாக இயக்கி கொண்டிருப்பது தான் இந்த சிவம். இது வந்து இமனன்ட் அவேர்னஸ், அது வந்து டிரான்சென்டென்டல் அவேர்னஸ். இது வரைக்கும் இன்னைக்கு வந்து நிறுத்திப்போம். இதை ஒட்டி வெட்டி ஒரு தியானம் பண்ணுவோம். என்ன தியானம் பண்ண போறோம்? இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்கன்றது நம்மளுடைய தோலாலான இந்த உடம்பு அளவு மாத்திரம் அல்ல. ஆக்சுவலா நாம்ன்றது ஆரம்பிக்கிறதே புத்தியிலேருந்து. புத்தி வந்து ஒரு ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு வெட்ட வெளியில் இருக்கும் ஒரு புள்ளி. அந்த புள்ளியை சுத்தி எப்படி வந்து நியூக்ளியஸ்ல வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு, அப்புறம் அந்த ஆட்டம்ல வந்து அதை சுத்தி எலக்ட்ரான் எப்படி சுத்தின்னு இருக்கோ, ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்னு நெகட்டிவ் சார்ஜை வச்சுட்டு ஒரு ஆட்டமே எப்படி இயக்கின்னு இருக்கோ எலக்ட்ரிக்கல் சார்ஜா, அத போல இந்த புத்தியில இருக்கிற இயங்கும் சக்தியா இருக்கிற, நினைத்து கொண்டிருக்கும் சக்தியா இருக்கிற, நிச்சயித்து கொண்டிருக்கும் சக்தியா இருக்கிற அந்த புள்ளியை சுத்தி இருக்கிறது சிவம். நீங்க வந்து இந்த புத்தியில இருக்கக்கூடாது.
சுத்தி இருக்கிற சிவத்துக்கு இந்த புத்தியை நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் தியானம். குரூஷியலா எக்ஸாக்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது என்ன புத்தியில எந்த தனித்துவமா உடலை வச்சு ஒரு நினைவு வந்தாலும் சரி, காலத்தை வச்சு அனுபவத்தை வச்சு ஒரு நினைவு வந்தாலும் சரி, செய்ய வேண்டியது செய்யாதது, தவறு சரி, நல்லது கெட்டது இப்படின்னு வந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் அந்த புள்ளி தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்லேருந்து இந்த தாக்குதலுக்கு அந்த மாதிரியான ஒரு தனித்த புத்தியே இல்லையே, தனித்த புத்தி அசைவே இல்லையே அப்படின்ற ஒரு பாவம் தான் இந்த தியானத்துக்கு அடிப்படை. அதனால எடுக்கும் பொழுதே இந்த மணியோசையோட இந்த தியானம் தொடங்கப்படுறது. இந்த மணியோசையை அடிக்கிறதே என்ன, உன்னுடைய உடம்புக்குள்ள மூடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தியானத்துக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கிற உன் உள்ளே ஒன்றும் இல்லை. உன்னை சுற்றி நீயாகவும் இருப்பது அந்த சிவமே, அந்த பேருணர்வே, அந்த அல்டிமேட் ரியாலிட்டியே, அந்த டிரான்சென்டென்டல் ரியாலிட்டியே அப்படின்ற ஒரு பாவத்தை தவிர இங்க வேற ஒண்ணுமே கிடையாது இந்த தியானத்துக்கு ஃபவுண்டேஷன். இதை தான் நீங்க பண்ண போறீங்க. இதை பண்ணுங்கோ. அந்த மணியோசை கொண்ட இதையும் இணைச்சு விடுறேன். இதனோட தொடர்ச்சியை அடுத்த தியானம், அடுத்த சத்சங்கத்துல தொடரும்.